வணக்கம். சதவீதத்தினுடைய அதிகரிப்பு அல்லது குறைப்பு அப்படிங்கிற அமைப்பிலான இந்த கணக்கை நம்ம பார்க்க இருக்கிறோம். 7ஆம் வகுப்பு கணக்கு. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 90லேருந்து 50 ரேட்டு குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா ரூ. 40 குறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கும்போது அந்த 40 மேலே எழுதி தொகுதியில் எழுதி பகுதியில் 90 எழுதி பெருக்கல் 100 அப்படிங்கிற கணக்கீடு செஞ்சால் அதனுடைய விடை கிடச்சிரும். முதல்ல சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த பின்னம் முதல்ல உருவாக்கணும். அந்த பின்னத்தோடு 100 பெருக்கிடணும். அந்த பின்னம் உருவாக்குறதுக்கு மொத்த விலை, அதாவது முதன்மையான விலையை கீழே எழுதிக்கிடணும். பகுதியில் எவ்வளவு குறைஞ்சிருந்ததோ அந்த அளவை மேலே எழுதிட்டு பெருக்கல் 100. இப்போ இங்கே கணக்கில் அசல் விலைங்கிறது தான் அந்த 90. தொகையில் ஏற்படும் மாற்றங்கிறது 90லேருந்து 50 கழித்து கிடச்ச 40. அப்போ குறைக்கப்பட்ட அந்த அளவினுடைய மதிப்பினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே தொகையில் ஏற்பட்ட மாற்றம், கீழே அசல் விலை, பெருக்கல் 100. அப்போ 40/90 பெருக்கல் 100. இந்த பூஜ்ஜியத்தால் நீக்கிடலாம். ஆனால் இது பூஜ்ஜியத்தால் வகுக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு செயல்பாடே கிடையாது. அப்போ 10ஆல் வகுத்து சுருக்கிறோம். 4×10 40, 9×10 90. சொல்வதற்கு எளிமையாக, புரிந்து கொள்வதற்கு எளிமையாக கடைசியில் இருக்கிற பூஜ்ஜியங்களை நீக்கிக்கிறங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நடந்திருக்கிற சரியான கணித செயல்பாடு 10ஆல் வகுத்துருக்கோம். அப்போ 4/9 பெருக்கல் 100. இப்போ இந்த 4 100ஓட பெருக்கும்போது 400, பகுதியில் 9 இருக்குது. இப்போ இது ஒரு தகா பின்ன அமைப்பில் இருக்குது. அதை கலப்பு பின்ன அமைப்பில் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி வகுத்துட்டு வர்ற ஈவை முதல்லையும் மீதியை மேலையும் இந்த வகுத்த எண்ணை கீழையும் எழுதுறது தான் அந்த அமைப்பை 400/9ங்கிறத 44 4/9 கலப்பு பின்ன அமைப்பில் சதவீதம்னு சொல்லுவோம்.